இவ்ளோ அழகான ஒரு முருகர் நம்ம திருவண்ணாமலை தன்றாம்பட்டு வீரனும் அப்படின்ற ஊர்ல இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? தூரமா தெரியிற இந்த மலை மேல தான் நான் சொல்ற வள்ளி தேவயானை சுப்பிரமணிய ஆலயம் இருக்கு. 1985ல உருவான கோயில் அப்படின்றத அங்க கல்வெட்டுல பதிச்சிருக்காங்கங்க. கீழே விநாயகரை கும்பிட்டுட்டு மேலே போய் முருகரை பார்க்கலாம் வாங்க. ஒரு 100 படிக்கட்டு கிட்ட இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்க ஈஸியா ஏறிடுவீங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்துல நம்ம திருவண்ணாமலையில இருக்க கந்தாசிரமம் மாதிரி இருக்கும். ஸோ போகும்போது பார்த்து போங்க, மறக்காம கூடவே தண்ணி எடுத்துட்டு போயிடுங்க. போகும்போது ரொம்பவே சேஃபாக கூட யாராச்சும் கூட்டிகிட்டு போங்க, தனியாக மட்டும் போகாதீங்க. நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாறை இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் மூவ் பண்ணி போனால் தான் உங்களால் கோவிலை ரீச் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய மலை உச்சியில் முருகர் இருந்தாலுமே மக்கள் கண்டிப்பாக அவரை பார்க்காம இருக்கிறது இல்லைங்க. மட்டும் இல்லாமல் முருகரோட அருளே எனக்கு அங்கே கிடைச்சதுங்க. கோவில் நல்லாவே அழகாக கட்டி பராமரிச்சிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல தண்ணி போக வழி இல்லாமல் ஸ்மெல்லு அண்ட் டேங்க்ல இலி செத்து போய் சம்மநாத்தம். மற்றபடி இந்த கோவில் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சுற்றி காடு தான், ஸோ பார்த்து வாங்க. அண்ட் நீங்கள் கீழே வந்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நேச்சர் தான். அண்ட் ஈவினிங் நான் போகும்போது அழகாக சன்செட் பார்த்துட்டு கிளம்புனேன். லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை தன்றாம்பட்டு சாத்தனூர் டேம் போகிற வழியில் வீரனம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த முருகர் கோயிலை ரீச் பண்ணிடுவீங்க. டாடா பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.